உங்கள் மத்தியில் வேறு சில விஷயங்களும் சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஏற்கனவே முந்தைய வார்த்தைகள் படித்த வேதங்களில் ஏகத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. ஆனால் அந்த ஏகத்துவத்தை சொன்ன அந்த வேதம் அத்தோடு நின்றிருந்தால் நாம் சந்தோஷப்பட்டிருக்கலாம். அந்த ஏகத்துவத்தை சொல்லிய அந்த வேதமே பின்னால் சிலர் தன்னுடைய சுய லாபத்திற்காக வேண்டி, எண்ணங்களுக்காக வேண்டி, சிந்தனைக்காக வேண்டி சில விஷயங்களை புகுத்திருக்கிறார். அதனால் அதில் ஏகத்துவம் இருக்கிறது, ஏகத்துவம் அல்லாத விஷயமும் இருக்கிறது. ஆனால் ஏகத்துவத்தை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ரிக்வேதம் சொல்லுகிறது. இதை ஏன் உங்கள் மத்தியில் சொல்கிறேன் என்றால், நாம் கொண்டு வந்த மார்க்கத்தின் மீது நமக்கு இன்னும் அதிகமான ஈமான் உருவாவதற்காக மட்டும்தான். ரிக்வேதம் இருக்கிறது. அதில் அந்த ரிக்வேதனுடைய முழு சாராம்சமே அகம் பிரம்மாஸ்மிஹி இந்த ஒரு வார்த்தையில் அடங்கிவிடுகிறது. நாம் பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும், நம்முடைய உள்ளத்திலும் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் பிரம்மாஸ்மிகி அவருடைய ஆற்றல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவரை தவிர இரண்டாவதாக எதுவும் இல்லை என்று சொல்லுகிறது. அப்படி சொன்ன அந்த வேதம் இருக்கிறது. அதற்கு பின்னால் பல விஷயங்கள் புகுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை பற்றியும் எதிர்வேதம் சொல்கிறது. நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. காரணம், அந்த வேதங்களில் எந்த அளவிற்கு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போது அவர்கள் அறியாமையின் காரணமாகத்தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் மத்தியில் சொல்கிறேன். அந்த சமஸ்கிருதத்திலேயே சொல்கிறேன். இதம் ருதுவின் மத்தியே சமுத்திர தூர்த்தகாப்பன், இதம் மத்தியே ஜலம் பிரவாகம், இதம் சரீர ரோக நிவர்த்தியர்த்தம், இதம் மத்தியே அகமத்யோ ஜெயந்தி, இதம் ருதுவினாம் ஏக பர்வம் புதச்சேதனா, இதம் அகமத்யோ ஏக தேவம் உபசாரம், இதம் அகமத்யோ யோக்கியதாம் ஜகத்குரும், இதம் அகமத்யோ யோக்கியதாம் அனுகிரஹானஹ, இதம் அகமத்யோ அந்திம காலே யஸ்ரிப் நகரவாசே, இதம் அகமத்யோ யோக்கியதாம் சித்திரசு. இதற்கு என்ன அர்த்தம்? இதம் பிருதிவின் மத்திய, இந்த இதம்னா இந்த பிருதிவி, இந்த பூமியில மத்திய, இந்த பூமிக்கு மத்தியில சமுத்திர தூர்த்தம், தண்ணீரே இல்லாத கார்பன், மணல் பகுதி, மணலுக்கு சமஸ்கிருத கார்பன். இதம் பிருதிவின் மத்திய சமுத்திர தூர்த்த கார்பன், இந்த பூமிக்கு நடு மத்தியில தண்ணீரே இல்லாத மணல் பகுதியில, இதம் மத்திய அந்த மணல் பகுதியில, இந்த பூமிக்கு நடு மத்தியில ஜலம் பிரவாகம், அங்க ஒரு ஜலம் இருக்குது, அது பிரவாகம் எடுத்து ஓடும். இதம் ஜலே சரீர ரோக நிவர்த்தி அர்த்தம். இந்த ஜலம் இருக்குது, சரீரம்னா உடம்பு, ரோகம்னா வியாதி, நிவர்த்தி அர்த்தம்னா நீக்கி வைக்கும். இந்த உடம்புல உள்ள வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய தன்மை அந்த தண்ணீருக்கு இருக்குது. இதம் ஜலே சகல ரோக நிவர்த்தி அர்த்தம். இதம் மத்திய, அதுக்கு பக்கமாகத்தான் அகமத்யோ ஜெயந்தி, அதுக்கு பக்கமாகத்தான் அகமத் சொல்லக்கூடியவங்க பிறப்பாங்க. இதம் அகமத்யோ புதுவினா, அவங்க பிறக்கும் போதே ஏக
விருத்தம் சேதனம், ஒரு பருவ அளவுக்கு விருத்தம் மர்மஸ்தானம் சேதனம் குண்டீகரிக்கப்பட்டு புறப்பாடு. இதம் அகமத்யோ புதுவினாம் ஏக பர்வம் புத்தசேதனம். இதம் அகமத்யோ ஏக தேவம் உபசாரம். அவங்க என்னத்துக்காக வருவாங்க சொன்னா, ஏக தேவம் ஒருத்தந்தான் வணக்கத்திற்குரியவன் அப்படின்னு உபச்சாரம் எல்லாரும் மத்தியில் போய் சொல்றதற்காக வருவாங்க. இதம் அகமத்யோ ஏக தேவம் உபச்சாரம். இதம் அகமத்யோ ஜெகத்குரு, அவங்க எத்தனை உலகங்கள் படைக்கப்பட்டிருக்குமோ அத்தனைக்கும் ஜெகத், அத்தனை உலகங்களுக்கும் குருவாக, குருனா என்ன? அஜ்ஞானம், அஜ்ஞானத்திலிருந்து அறியாமையிலிருந்து ஞானத்தன்மைக்கு, இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. ஆக ஜெகத்குருவாக வருவாங்க. இதம் யோக்கியதாமனந்திரகான, அவங்க தான் எல்லா யோகியதையோடு இருப்பாங்க, எல்லா விதமான குண நலன்களோடு இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றா குர்ஆன்ல நற்குணவாதி, இங்க சொல்லப்படுது யோக்கியதாமனந்திரகான, அவங்க தான் எல்லா வகையிலையும் சிறந்த யோகியதையுடையவரா இருப்பாங்க. இதம் அந்திமகால யஸ்ரிப் நகரவாசி, இதம் அகமத்யோ அந்திமகாலே, அவங்க தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே யஸ்ரிப் மதீனாவுல நகரவாசி அங்கதான் இருப்பான். ஏ மனுஷியா, ஓ மனிதர்களே சொல்லு, மூடி மனசுதான் இந்த விஷயத்தை வெளியே வரவிடாம மறைக்காம இருந்தது. அதற்குதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை மாதிரி உள்ளவங்க கொண்டு வந்தாங்க. இதம் யோகியதாம் மனுக்கிரகான, இதம் யோகியதாம் சித்திரஸ்து, ஹே மனுஷியா, ஓ மனிதர்களே, இதம் யோகியதா மனுக்கிரகான, நீங்க அவங்களை கடைபிடிச்சீங்க சொன்னா யோகியதாம் சித்திரஸ்து, நீங்க தான் சித்தி வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அஸ்து ஆகும், சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்றது. ஆக நாம மிகவும் சந்தோஷப்படணும், பெருமைப்படணும், அவங்களுடைய உம்மத்தாக நம்ம பிறந்தது. ஆக இப்பேற்பட்ட மேலான பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த தீனுல் இஸ்லாமோட வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். இந்த வாழ்க்கையை நாம நல்ல முறையில செலவு செய்து இந்த உலகத்துல அல்லாஹ் நம்மளை பொருந்தக்கூடிய முறையில நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். நாள மறுமையில வெற்றியாளர்கள் நம்ம ஆகிறதுக்காக வேண்டி நம்முடைய ஒவ்வொரு நாளுடைய அமர்வு இருக்கணும். அதே நேரத்தில் சொல்லப்படுது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லப்படுது. யா நூஹ் ஜனனி ஜென்ம சௌக்கியானா பர்தனி குல சம்பதா பதவி பூர்வ புண்ணியானா நித்யதே ஜென்ம பத்னி. இது என்ன சொல்லப்படுது? ஓ நூஹ் ஜனனி ஜென்ம சௌக்கியானா, நீங்க இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜனனி ஜென்ம சௌக்கியானா, இந்த உலகத்துல உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ, இந்த உலகத்துல என்னென்ன சௌக்கியங்களை கொடுக்கணுமோ அதை நான் முன்கூட்டியே முடிவு பண்ணிருக்கேன். ஒத்தனி கூட சம்பதம், இந்த உலகத்துல நீங்க என்ன செய்யணும், ஒத்தனி என்ன குலத்துல உங்களை ஒதுக்க வைக்கணும், அதையும் நான் முன்பே முடிவு பண்ணிருக்கேன். பதவி பூர்வ புண்ணியானா, ஆனா இங்க வெற்றியும் தோல்வியும் இருக்குது, இந்த பதவி இருக்குது பூர்வ புண்ணியானா, அது நீங்க செய்யக்கூடிய அமல பொறுத்து. லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா, உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். ஆக எப்படி எல்லாம் சொல்லக்கூடியதா இருக்குது. இதெல்லாம் ஏன் உங்க மத்தியில சொல்ற சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மேலான தீனுடைய வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறான். நாம சொல்லக்கூடிய நேரத்தை பார்த்தா சொன்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் யோசிக்கணும். இந்த வார்த்தையை நாம ஒவ்வொரு தொழுகையிலையும் சொல்றோம், அல்லாஹ்கிட்ட கேட்கிறோம், சைத்தானுடைய தீமையிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு பாதுகாப்பு. இதை ஒவ்வொருத்தரும் கேட்கிறோம். இதை சற்று சிந்திச்சு பார்த்தோம் சொன்னா, சைத்தானுடைய தீமையிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு சொன்னா ஹிதாயத்து கொடு. சைத்தானுடைய தீமை இல்லைன்னா என்ன வரும்?